கண்ணு என்ன கண்ணு வேணும்? அரை கிலோ துவரம் பருப்பு தாங்க. அரை கிலோ வேணுமா? சரி, இந்த கல்ல போடலாம். இருங்க இருங்க, நீங்க மறந்துட்டீங்களா? என்ன கண்ணு மறந்துட்டேன்? 500 கிராம்னாலும் அரை கிலோனாலும் ஒண்ணுதான். நீங்க இந்த கல்ல தான் எடுத்து வைக்கணும். ஓ, அரை கிலோனாலும் 500 கிராம்னாலும் ஒண்ணா? ஆங்கா, இந்த கல்ல தான் நான் வைக்கணுமா? சரி, வச்சு போட்டுடலாமா துவரம் பருப்பு? கண்ணு அடுத்து என்ன வேணும் கண்ணு? எனக்கு 1/4 கிலோ தக்காளி தாங்க. போட்டுடலாமே. இந்த பாருங்க 1/4 கிலோ தக்காளிக்கு. இருங்க, ஐயோ நீங்க மறுபடியும் மறந்துட்டீங்களா? அப்படியா? வேற என்ன வைக்கணும்? 200 கிராமும் 50 கிராமும் தாங்க எடுத்து வைக்கணும். 200 கிராமும் 50 கிராமும் சேர்ந்ததுதான் 1/4 கிலோ. வேற என்ன கண்ணு வேணும்? எனக்கு 1000 கிராம் எனக்கு அரிசி வேணும். 1000 கிராமா? 1000 கிராம் எடைக்கல்ல என்கிட்ட இல்லையே. அப்ப இது என்னதுங்க அக்கா? இது 1 கிலோகிராம் எடைக்கல். 1 கிலோகிராம் எடைக்கல் 1000 கிராமுக்கு சமம். அப்படியா? இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. இத வைங்க. இத வச்சிடலாமா? இங்க பாருங்க, 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராமுக்கு சமம். அப்ப 1000 கிராம் அரிசி நம்ம இப்ப போட போறோம். நீ விவரமான பையனே, வேற என்ன வேணும்? எனக்கு 3/4 கிலோ பாசி பருப்பு தாங்க. 3/4 கிலோவா? இங்க பாரு கண்ணு, அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியல. 3/4 கிலோவுக்கு எந்தெந்த எடைக்கல் பயன்படுத்தணும் நீங்களே சொல்லுங்க. 500 கிராம், 500 கிராம், 200 கிராம், 200 கிராம், 50 கிராம். ஓ, இந்த 3 எடைக்கல். 3 எடைகளும் சேர்ந்ததுதான் 3/4 கிலோ. அருமை அருமை. நீங்க கடைக்கு போகும்போது கடையில எடைகளை சரியா வைக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி அவங்க சரியா வைக்கலன்னா நீங்க தைரியமா கத்து கொடுங்க. அருமை அருமை அருமை.